சார் த டிப்ளமேட் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஹிந்தி படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை, ஜான் அப்ரஹாம் பாகிஸ்தானில் உள்ள இந்தியன் எம்பசியில் டிப்ளமேட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஒரு நாள் எம்பசிக்கு ஒரு இந்தியன் பொண்ணு வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஓடி வருது. அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு ஏன் பாகிஸ்தானுக்குள்ள வந்துச்சு, அந்த பொண்ணு யார்கிட்டேருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லுது, அந்த பொண்ணை எப்படி ஜான் அப்ரஹாம் சேஃபா இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறார். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி பேக் டிராப்ல உள்ள ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்ல இருக்கும்ல, ஹீரோ வந்து ஆகாயத்தில் தொங்கிட்டு சண்டை போடுறது, நடுக்கடலில் முங்கிட்டு சண்டை போடுறது, அப்புறம் ஹீரோ சட்டையை போடாமல் குறுக்கி நெருக்கி சுத்துறது, இந்த மாதிரி ஃபேன்சி எலமெண்ட்ஸ் எதுவுமே இந்த படத்துல இருக்காது. எடுத்துக்கிட்ட கதைக்கு நேர்த்தியா ஒரு டிராமா மாதிரி தான் படம் டிராவல் ஆகும். எனக்கு இந்த படம் ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துல சில போர்ஷன், சில காட்சிகள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. முக்கியமா அந்த கோர்ட்ல நடக்கிற சீனு, அதே மாதிரி கடைசி அரை மணி நேரம் கார்ல ஜான் அப்ரஹாம் வந்து அந்த பொண்ணை சேஃபா போலீஸ் பந்தோபஸ்தோட இந்தியா பார்டருக்கு கூட்டு வருவார். அந்த காட்சிகள்லாம் உண்மையிலே என்கேஜிங்கா இருந்துச்சு. ஆனா படம் கன்சிஸ்டன்ட்லி என்கேஜிங்கா இருக்காது. அங்கங்க சில காட்சிகள் சுவாரஸ்யம் இல்லாம இருக்கும். ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் அழுத்தமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது ஒரு உண்மை கதைன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு சேஃபா இந்தியா பார்டரை டச் பண்ணும் போது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலிர்ப்பு வரணும், ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வரணும் இல்லையா, அது பெருசா வரல. படத்துல ஜான் அப்ரஹாம் அடிக்கடி ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு, நம்ம இருக்கிறது பாகிஸ்தான், யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு. ஆனா கதைப்படி பாகிஸ்தான்ல உள்ள 1-2 பேர் ஹெல்ப்ல தான் அந்த பொண்ணு சேஃபா இந்தியாவுக்கு வரும். முக்கியமா அங்க உள்ள ஒரு அட்வொகேட்டு, அப்புறம் நீதிமன்றம், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளவு மோசமான நாடு, மோசமான ஊர், மோசமான கூட்டம் எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மனிதாபனம் உள்ள 4 நல்லவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த இந்தியா பார்டரை டச் பண்ணும்போது ரோஜா படத்துல உள்ள தமிழா பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் வந்து பயங்கர ஒரு என்கேஜிங்கான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் படம் பெருசாக போரும் அடிக்கல. ஓடிடியில் டெஃபினெட்லி ஒன் டைம் பார்க்கலாம். பாய்.